Hello friends and subscribers, welcome back to our channel Cricket Minds. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிம்பாப்வேல நடந்துகிட்டு இருக்கிற ட்ரை சீரிஸ் 5th T20 மேட்ச், அதாவது நியூசிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கும் இந்த டீமுக்கான ஒரு T20 மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம். ஸோ ப்ரெடிக்ஷன் அண்ட் ப்ரிவ்யூ. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து என்ன சொல்ல வரணுன்ற விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயில்டாக புரியும். சரி, ஓகேங்களா? ட்ரீம் 11 வின் பண்ணுறதுன்றது வந்து லக்கு கிடையாது. லக்கு வந்து 10% தான். மிச்சப்படி எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதை வந்து நீங்கள் பிளைண்டாக பிலீவ் பண்ணி தான் ஆகணும். ஒன்று ரெண்டு மிஸ் ஆச்சுனாயும் நமக்கு லக்கே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நமக்குன்ட்டு ஒரு மேட்ச் கண்டிப்பாக வரும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்மளோட தொடர் முயற்சினால மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு டைம் நீங்கள் மனசு தளரும் போதும் ஒரு ரேங்க் 1 வின்னரை வந்து யோசிச்சு பாருங்க. இவன் வந்து எந்த மைண்ட் செட்டில் இந்த டீமை போட்டிருப்பான். ஸோ இவனுக்கு ஒரு டே வந்திருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவனோட ப்ரீவியஸ் டீம்லாம் எடுத்து பாருங்களேன். நம்மளை விட ரேங்க் ரொம்ப கம்மியாக வந்திருப்பான். கிட்டத்தட்ட ட்ரீம் டீம் பிளேயர்ஸே இருக்க மாட்டாங்க. அவுட் ஆஃப் ஜோன் போயிருக்கும் டீமு. அவன் வந்து மறுநாள் வந்து ட்ரீம் 11 வின் பண்ணிடுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கும். இன்னைக்கு நம்ம தோக்குறோம்னா நாளைக்கு ஜெயிக்க போகிறோம். ஸோ வெற்றிக்கு வந்து முதலடி தோல்வி தான். ஸோ தோக்குறதுக்கு வந்து கலங்காதீங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் தோத்ததுக்குலாம் கலங்கிட்டே இருப்பேன். இப்போ அப்படி நான் கலங்குறது கிடையாது. ஒரு நாள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டு இருக்கேன். நீங்கள் வேணா பாருங்க, நம்ம சேனல் யூசர்ஸ் எல்லாரும் பார்க்க போறீங்க. கூடிய சீக்கிரம் 1 crore வினர்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம யூசர்ஸ்லேருந்து. நீங்கள் பாருங்கள். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து 22 ஜூலை 2025 சாயந்தரம் 4:30 மணிக்கு மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் வந்து சேம் ஹரேரேல தான் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இங்கே வந்து 4:30 மணி நம்ம இந்தியன் டைம் படினா ஜிம்பாப்வேல 1 மணி நல்ல வெயில் அடிக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அனலைஸ் பண்ண போறோம்னா நியூசிலாந்து வர்சஸ் RSA 5th மேட்ச். இவங்க தான் ஃபைனல்ஸ் ப்ளே பண்ண போறாங்க. ஜிம்பாப்வே காலி ஆயிட்டாங்க. ஸோ ஃபைனல்ஸ் இவங்க தான் ப்ளே பண்ண போறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஏனோ தானே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இவங்களோட வீக்னஸ் என்ன இவங்க கால்குலேட் பண்றதும், இவங்களோட வீக்னஸ் என்ன அவங்க கால்குலேட் பண்றதும் இந்த மாதிரியான ஒரு கேமா இருக்கும். ஸோ முக்கியமான சில பிளேயர்ஸை வந்து ஹோல்ட் ஆன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மெயின் பிளேயர்ஸை உட்கார வச்சுட்டு சின்ன சின்ன பிளேயர்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள். நான் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நீ ஜெயிச்சாலும் பரவாயில்ல. இது ஒரு காமான ஒரு அனலைஸ், ஒரு மானிட்டரபிள் கேமாக தான் அவங்க கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷனாக நான் நம்புகிறேன். வந்து பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஓரளவுக்கு ஓகே. ஸ்லோ பிச்சு, ஸ்பின்னு, பேசர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ டெக்னிக்கல் பேட்டர்ஸ் எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது. வெதரை பொறுத்த வரைக்கும் 19 செல்சியஸ் சன்ஷைன் இருக்குன்ற மாதிரியும் நோ ரெயின், மழைக்கான வாய்ப்பு அங்கே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நடந்த இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் 120 140 ரன் வரைக்கும் 3 மேட்ச்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 170+ ரன் வந்து ஒரு மேட்ச்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடந்தது இல்லைங்களா? அப்போதான். அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு 150 ரன் இருந்துச்சு. காட்ஸியோட லாஸ்ட் ஓவரில் 20 ரன் கிட்ட போயிருச்சு. ஸோ அதனால அந்த 170 ரன்ன்றது வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மானிட்டர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ பவர் பிளேல பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா 45 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1 விக்கெட் லாஸ்ட்ல எதிர்பார்க்கலாம். இதே பவர் பிளேல வந்து சவுத் ஆப்பிரிக்கா பண்ணாங்கன்னா 50 ரன் எதிர்பார்க்கலாம். 3 விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும். தென் நியூசிலாந்து டெத் ஓவர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 55 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், 1 அல்லது 3 விக்கெட் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள். சவுத் ஆப்பிரிக்காவோட மிடில் ஆர்டர் டெப்த் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற ரீசனால 40 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். விக்கெட்ஸ் வந்து 2 விக்கெட் போறதுக்கான வாய்ப்புகள். இது வந்து மேஜரான ஒரு ஸ்டாட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு ஐடியாக்கு வச்சுக்கோங்க. வாங்க நம்ம 11 பார்த்துட்டு யார் யார் ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ன்ற ஒரு டேட்டாவை நம்ம பார்ப்போம். ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் திவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, டிம் ராபின்சன் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவார். அப்படி இல்லைன்னா மிச்சில் ஹேய், டிம் ஷைஃப்ரெட் அந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ராபின்சன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ரீசனால நான் இங்கே கொடுத்துருக்கேன். மேபி அது மாறுபடலாம். ராபின்சனை ஹோல்ட் ஆன் பண்ணி நம்ம ஃபைனல் மேட்ச் கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ராபின்சனை. ஸோ அதை நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டாட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டேர்லே மிச்சல், மார்க் சாம்பன், பெவான் ஜாக்கப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல், மிச்சல் சாண்ட்னர், ஆடம் மெல்னே, மேட் ஹென்ரி, ஜாக்கப் டஃபி. இது வந்து நியூசிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11. லூஹாண்டி பிரிட்டோரியஸ், ரீசா ஹென்ரிக்ஸ், ரசி வாண்டர்டசன், ரூபன் ஹெர்மன், டேவ்லட் பிரேவிஸ், ஜார்ஜ் லிண்ட், கோப்ரின் போஷ், சாட்லே சிம்லனே, நக்ரோபுசி பீட்டர், ஆண்ட்ரே பர்கர், லுங்கி இங்கிடி. இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ இதில் வந்து அவங்க என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்க, 1 or 2 சேஞ்சஸ் நிச்சயமாக இருக்கலாம் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். டெலிகிராமில் டச்சில் இருங்க, நான் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணுறேன். சரி, ஓகே. ஒரு 11 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புகள் உள்ள ஒரு 11 பிளேயர்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ திவான் கான்வே ஓரளவுக்கு பிச்சில் படுது. செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் டவுட் தான். ஸோ நம்பர் 1 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். டிம் ஷைஃப்ரெட் இல்லைன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். சாலிடாக 50 ஃபேண்டசி பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள். ஸோ வந்து தேவன் கான்வே நம்பர் 1 நான் கொடுக்குறேன். டேர்லே மிச்சல் நான் செகண்ட் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஒரு 2 கேட்ச் பிடிச்சி ஒரு 20 ரன் ஆனாலும் ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள். நான் ராபின்சனை கொடுக்கலான்னு இருந்தேன். பட் ராபின்சன் வந்து இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவாரான்றது வந்து எனக்கு டீட்டெயிலாக தெரியல. ஸோ ப்ராபர் பிளேயிங் லெவலில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து மிச்சலோட நம்ம போகலாம்.
அண்ட் மைக்கேல் பிரேஸ்வெல். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மைக்கேல் பிரேஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு பேட்டிங்கில் வந்தாலும் 10 ரன் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி. ஸோ ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் மைக்கேல் பிரேஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் இருக்கும். சாண்ட்னரை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சும் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு விக்கெட் அப்படின்ற மாதிரி. ஆனால் ட்ரீம் டீமில் வந்துடுறாரு. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனில் நான் ஒரு 4th ஆப்ஷனாக கொடுக்குறேன். எப்படினாலுமே ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்புகள், ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங் ஆனில் இருக்கும். ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிச்சாலும் ட்ரீம் டீமுக்கான வாய்ப்புகள் சாண்ட்னருக்கு இருக்கு. தென் வந்து மேட் ஹென்ரி டெத் ஓவரில் பவுல் பண்ணுறாரு. அவரோட பேஸ்க்கும் சீம்க்கும் இந்த ஹரிரே பிச்சு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த ஒரு விதத்தில் அவரும் ட்ரீம் டீமில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேட் ஹென்ரி வந்து நான் 5th ஆப்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன். தென் வந்து ஆர்எஸ்ஏ சைடு பார்த்தோன்னா ரீசா ஹென்ரிக்ஸ் தொடர்ச்சியான ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர்லெஸ்ஸான கேமில் வந்து மேபி அவர் ப்ளே பண்ணலாம், இல்லை ஃபைனலுக்கு அவர் சேவ் பண்ணலாம். அதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஸோ மேட்சை ப்ளே பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மேட்ச் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் மேட்சை ப்ளே பண்ணாருன்னா. ஸோ ரீசா ஹென்ரிக்ஸ் 6th ஆப்ஷன். ரசி வேண்டர்டசன் அவர் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார் கேப்டனு. ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரெஷர்லெஸ் கேமில் அவருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவரும் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 7th ஆப்ஷன் ரசி வேண்டர்டசன். தென் 9th ஆப்ஷன் டேவிட் பிரேவிஸ். கண்ணில் பயமே தெரியல. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபீல்டிங் பொசிஷன் லாங்கில் இருக்கும். ஸோ 2 கேட்ச் பிடிச்சாலும் நல்ல ஒரு பாயிண்ட்ஸு 20 ரன் ஆனாலும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள். ஸோ 9th ஆப்ஷன் அவர் கொடுத்துருக்காரு. கொப்ரின் போஷ் 10th ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ், அதில் ஒரு விக்கெட். தென் வந்து பேட்டிங்கில் ஒரு 10 ரன் ஆனாலும் சாலிடாக ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். சிம்லேனை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆப்ஷன்ஸ் கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மேட்சை கண்டிப்பாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 2 ஓவர் கொடுக்கலாம். ஒன்றா அதில் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னா அது ஒரு 3 ஓவர் 4 ஓவராக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நான் உங்களுக்கு டெலிகிராமில் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம எத்தனை பேர் கொடுத்துருக்கோம்? போஷோட 10 பேர் ஆயிருக்கா. தென் வந்து இங்கே வந்து நாண்ட்ரே பர்கரை வந்து நான் 11th ஆப்ஷனாக கொடுக்குறேன். ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் ட்ரையாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கிடி ட்ரை பண்ணுற இடத்துல ஒரு நாண்ட்ரே பர்கரை ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு அட்வான்டேஜாகவே அமைன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இது ஒரு ஆப்ஷன். பட் இங்கிடி கிட்டேருந்து ஒரு 1-2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 2 டீம், ஒரு 11 பிளேயர்ஸ் ட்ரீம் டீமில் வர வாய்ப்புகள் உள்ள ஒரு 11 பிளேயர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்னொரு ஒரு 11 பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான ஆப்ஷன் என்ன, அவங்க எப்படி இது பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ரவீந்திரா எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு சின்ன ரிஸ்கராக மாற்றலான்னு சொல்லி நான் ரவீந்திராவை இது பண்ணியிருக்கேன். மேபி பர்சன்டேஜ் வைஸில் ரொம்ப ஹைக்காக இருந்தாருன்னா நான் அந்த டைமில் அவரை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சின்ன பாயிண்ட்ஸ்னால நம்ம டீமே வந்து ரேங்க் வைஸில் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம் ரவீந்திராவை. ஸோ மேட்ச் ப்ளே பண்ணும் பட்சத்தில் நம்ம பிக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். மார்க் சாம்பேனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கேம்ஸில் அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் 20-25 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அவரை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஒரு யங்ஸ்டர், ரொம்பவே டேலண்டான ஒரு பிளேயர். ஸோ குலாப்ஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டீமில் நம்ம ஒரு கன்சிடர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பெவன் ஜாக்கப்ஸ்க்குமே அதான் ஒரு ஆப்ஷன். டெபியூ மேட்ச்லேயே நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களுக்கான ஒரு ஆப்ஷன் இதுதான். பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் 20 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் சாலிடாக இருக்கும். ஸோ அன்றைக்கான டே நம்ம பிச் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி மிடில் ஆர்டர் பிளேயர்ஸை, இவங்களாம் ரொம்ப லோயர் மிடில் ஆர்டரில் இருக்காங்க. ஸோ இவங்களை எப்படி நம்ம செலக்ட் பண்ணலான்றதை பற்றி நம்ம யோசிப்போம். பட் ஆனால் விக்கெட் லாஸ்ன்றது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக இருக்குன்றது நமக்கு தெரிய வர ஒரு விஷயம். ஸோ பிரேஸ்வெல்கான ஆப்ஷன் பார்த்தாச்சு, சாண்டருக்கான ஆப்ஷன் பார்த்தாச்சு. மில்லனே இனிஷியலாக பவர் பிளேலேயே ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட பவர் பிளேயில் 1-3 விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ மில்னே கிட்டேருந்து ஒரு விக்கெட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ டஃபி கிட்டேருந்து ஒரு 1-2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ மில்னே 2 கூட கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ ஹென்ரி எப்பவுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற டீமுக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுங்க. அந்த டீம்ல வந்து ஒரு 2-3 பவுலர்ஸை பிக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ லுஹாண்டி பிரிட்டோரியஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ். ஒரு 15 ரன் எதிர்பார்க்கலாம் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ 2 கேட்ச் பிடிச்சாலும் ட்ரீம் டீமுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு ஓகேவான பிளேயர். வேண்டர்டசன் பார்த்தாச்சு, ஹென்ரிக்ஸ் பார்த்தாச்சு. ருபின் ஹெர்மன் இயர்லியராக டாப்பில் 2 விக்கெட் போச்சு. நான் கடப்பார மாதிரி நின்றுவாருங்க. 30-35 ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள். ஒரு ட்ரம்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ருபின் ஹெர்மனுக்கு ஒரு ஆப்ஷன். ஸோ ஜார்ஜ் லிண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ், போக போக கொஞ்சம் டவுன் ஆகுது. அவருக்கான இனிஷியல் ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜார்ஜ் லிண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும். கொப்ரின் போஷை நம்ம பார்த்தாச்சு. சிம்லேனே ஒரு டிஃபரன்ஷியல் பிக், டிஃப்ரெண்ட்டாக எதனா ஒன்று பண்ணணும், யூனிக்காக எதனா ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும்னா ஒரு 1 or 2 டீமில் நீங்கள் இந்த சிம்லேனேவை ட்ரை பண்ணலாம். லக் இருந்தால் 2 விக்கெட் கூட எடுத்துகிட்டு போயிடுவாருங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் மேட்ச் டே தான். ஸோ அதை நம்ம பார்த்துப்போம். ஸோ நம்ம பீட்டரை வந்து நம்ம பார்த்தாச்சு. கிரிப் பண்ணி போடுறாரு, ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் விக்கெட் கண்டிப்பாக 2 கூட மாற்றிடுவார். நாண்ட்ரே பர்கரை நம்ம டிஃபரன்ஷியல் ட்ரையாக பண்ண போகிறோம். ஸோ அதை ஒரு ஆப்ஷன் பார்த்தாச்சு. லுங்கி இங்கிடி ஆஸ் யூஸ்வல் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ
ட்ரீம் டீமில் வர வாய்ப்புகள் உள்ள ஒரு 11 பிளேயர்ஸை பற்றி நம்ம பார்த்தாச்சு. வாய்ப்புகள் இல்லாத இன்னொரு 11 பிளேயர்ஸை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன், நியூசிலாந்து ஆர்எஸ்ஏ மானிட்டர் பண்ணுறது, ஆர்எஸ்ஏ நியூசிலாண்டை மானிட்டர் பண்ணுறது, இப்படி தான் போகும். பிகாஸ் ஃபைனலுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு 2 டீமுமே அதுதான் பண்ண போகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். ரொம்ப டிஃபரன்ஷியல் பிக்லாம் இந்த மேட்ச் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். டாப் ஆர்டர்ஸில் இருக்க பிளேயரே கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸான ஒரு பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. சரி, ஓகே. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, டேர்லே மிச்சல் ட்ரை பண்ணுங்க, ரிஸ்கரா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அண்ட் மைக்கேல் பிராஸ்வெல் செகண்ட் ஆப்ஷன், அண்ட் மேட் ஹென்ரி தேர்ட் ஆப்ஷன். நம்ம ஆர்எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ரிக்ஸ் நம்பர் 1 ஆப்ஷன், டேவ்லட் பிரேவிஸ் நம்ம செகண்ட் ஆப்ஷன், நாண்ட்ரே பர்கர் தேர்ட் ஆப்ஷன். ஒரு ரிஸ்கராக போனோம்னா நீங்கள் வந்து இந்த பீட்டரை கூட ஒரு 1 or 2 டீமில் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. டெலிகிராமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. நான் உங்களுக்கு அந்த ஆன் டைமில் பர்ஃபெக்டான டீம்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் டெலிகிராமில் ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்மளோட கிராண்ட் லீக் டீமை பார்த்துட்டு அதை டீமை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள். இதில் வந்து யார் யார் எலிஜிபிளாக இருக்கும், அதில் உங்களோட மைண்டை கொஞ்சம் இன்புட் பண்ணுங்கள். இங்கே நம்ம யாரை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல யார் வந்தால் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் உங்களோட நாலேஜை கவர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல ரேங்க் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 8 ட்ரீம் பிளேயர் கொடுத்துருந்தோம். நீங்கள் உங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் மாற்றி ஒரு 2 பிளேயரை மாற்றி போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிருக்கும். நான் கீழே ட்ரைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் ஒரு 2-3 பிளேயர் கொடுப்பேன். அதுலேயே ஒரு 2 பேரை கொடுத்துட்டேன். ஸோ 10 பேர் ட்ரீம் டீமில் வரக்கூடிய 10 பிளேயர்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் அதில் ஒரு பிளேயரை மாற்றி ட்ரை பண்ணி ஒரு சிவிசியை மாற்றி போட்டு தான் மேபி உங்களுக்கு கிளிக் ஆகிருக்கும் அந்த லக்கு. சரி, வேற மாதிரி நம்ம முயற்சி பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இது கண்டிப்பாக நாளடைவில் நமக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்தடுத்து நம்ம டீம்ல இருந்து நம்மளோட கிரிக்கெட் மைண்ட்ஸ் யூசர்ஸ் ஒருத்தரும் 1 crore வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நோக்கி தான் நான் போகிறேன். அதுக்கான கைடன்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. 1 crore வின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.